ஏய் இல்லடா. कुछ भी नहीं है। छे। ஏய் சாமி வணக்கம் சாமி. வணக்கம், சொல்லுங்க. சாமி நான் பிண்டம் கொடுக்கணும். யாருக்கு? அம்மாக்கு சாமி. ஓ அப்படியா? முதல்ல நீங்க கங்கையில போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு சரிங்க. வேஷ்டி கட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. நான் தண்ணியில முங்கிட்டு போயிட்டு வாங்க. ஜாக்கிரதையா போங்க. அம்மா உங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் காசியில உங்களுக்காக திதி கொடுக்க வந்திருக்கேன். கடவுளே என் அம்மோட ஆத்மா சாந்தி அடையணும். கடவுளே என் அம்மோட ஆத்மா சாந்தி அடையணும். சாமி நீங்க சொன்ன மாதிரி நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். உட்காருங்க. சரிங்க. உட்காருங்க. अस्य यजमानस्य मातरमुद्दिश्य प्रत्याप्तीक तिलतर्पण पिण्डप्रदानं च गंगादेवी प्रदानं च करिष्ये. अम्मा पेर सोल्ली मूणु तடவை விடுங்கோ. यजमानस्य मधुवर्गम समर्पयामि. अंग கொஞ்சம் கொஞ்சமா விடுங்கோ. मधुवर्गम समर्पयामि. मधुवर्गम समर्पयामि. पितॄन् यजमानायाः मातृदेवतां पूजयामि. ईशानः यजमानायाः मातृदेवताभ्यो नमः. धूपं दर्शयामि. दशांगं गुत्कुलं धूपं காட்டுங்க அப்படியே. பிரார்த்தனை பண்ணிங்கோ. ஆக்ரேகம் சர்வதேவானாம் அம்மாவுக்கு காட்டுங்கோ.
ஆக்ரேயம் சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிஷதாம் தூபமாக்ராபயாமி தூபாந்திரவிதம் சுத்தாச்சமன்யம் சமர்ப்பயாமி ஓம் நமஸ்கரோமி. அது அம்மா படத்துக்கிட்ட வச்சிருங்கோ. ஜலத்தை எடுத்து 3 தடவை சாப்பிடுங்கோ. அச்சுதாய ஸ்வாஹா அனந்தாய ஸ்வாஹா சமஸ்தோபசாரானே சமர்ப்பயாமி. யோ நமஹ. தீபத்தை கையில் எடுத்துக்கோ. ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோபி அஸ்து சதா சிவோம். மகாம்பிகாகி நமஹ. யஜமானஸ்ய பிண்ட மாத்ருதேவதாப்யோ நமஹ. தீபம் தரிடயாமி தீபாந்தரவிதம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ஓம் நமஸ்கரோமி. அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து இந்த பிண்டத்து மேல போடுங்கோ. நமஸ்கரோமி. அஸ்ய யஜமான்யாயாஹ பிண்ட மாத்ருதேவதாப்யோ நமஹ சமஸ்தோபசாரானே சமர்ப்பயாமி. இந்த புஷ்பத்தை கையில வாங்கிக்கோங்க. அம்மா படத்துக்கு அப்படியே போடுங்க. யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தர திருக்காணிச்சா தானி தானி வினசந்தி பிரதட்சிண பதே பதே. இந்த பிண்டத்தை கையில எடுத்துன்னு போயிட்டு அம்மாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு கங்கையில கரைச்சிட்டு வந்துருங்கோ. மகாம்பிகாயை நமஹ. யஜமானஸ்ய மாத்ருதேவதாப்யோ நமஹ ஜல சம்ஸ்காரான் சமர்ப்பயாமி. சாமி, அதை தண்ணியில் விட்டுட்டேன். எல்லாம் எடுத்துங்களா? உங்களுடைய அம்மாவுடைய ஆத்மா இறைவனின் நிழலில் நல்லபடியா இளைப்பாறிடுச்சு. அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்றீங்க? உங்க கையால ஒரு 10 பரதேசிக்கு அன்னதான பொட்டலத்தை வாங்கி கொடுத்துட்டு போங்க. அதுவும் அந்த கோவிலை சுத்தி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நல்லபடியா போயிட்டு வாங்கோ. ட்ரெஸ் மாத்திக்குங்கோ. எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ்க. போயிட்டு வாங்கோ. சதமானம் பவதி சதாகித் புருடசதேந்திரிகே ஆயுஷ்யேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்யமஸ்து. அம்மா வணக்கம். என் அம்மாவோட 16வது நாள் காரியம். 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. 9 பேருக்கு கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு சாப்பாடு இருக்கு. இதை வாங்கிக்கோங்கம்மா. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்க மகன் சூர்யா. அம்மா, சூர்யாமா? சூர்யாவா? ஆமாமா, உங்க மகன் சூர்யா. இல்லப்பா, எனக்கு அப்படி யாரும் கிடையாது. உன்னை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது.
நீங்க பாக்குறதுக்கு என் தாராமா மாதிரியே இருக்கீங்க. என் பேரு தாரா இல்லப்பா, மாயா. இல்ல, நீங்க இறந்து போன என் தாராமா மாதிரியே இருக்கீங்க. இருங்க மா, இத பாருங்கம்மா. செத்து போன உங்க அம்மா என்ன மாதிரியே இருக்காங்களே, ஆனா நிச்சயமா அது நான் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த காசில தான் இருக்கேன். இங்க வரவங்க போறவங்க கொடுக்கற சாப்பாட்டை வாங்கி வளர்ந்தவனா. எனக்கு சொந்தம் உறவுன்னு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் இருக்கம்மா. என் அம்மா இன்னும் சாகல. அவங்க உங்க ரூபத்துல உயிரோட தான் இருக்காங்க. நீங்க என் கூட வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. உங்களை பார்த்தா வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உங்க அம்மா இறந்து போன துக்கத்துல நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க தம்பி. இந்த காசியை விட்டு என்னால எங்கேயுமே வர முடியாது. ப்ளீஸ்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. தயவு செஞ்சு என் கூட சென்னைக்கு வாங்கம்மா. உங்களை பார்த்தா வீட்டுல இருக்க அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்கம்மா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க தம்பி. என்னால உங்களோட உங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. இந்த காசி தான் என்னோட ஊர். எனக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படி சொல்லாதீங்கம்மா. தயவு செஞ்சு என் கூட சென்னைக்கு வாங்கம்மா. சாரிம்மா, ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நான் ஒரு பர்சனல் விஷயத்துக்காக காசிக்கு வந்திருக்கேன். சென்னைக்கு வந்துட்டு பேசுறேன். ஓகே, வைங்க. அம்மா, அம்மா எங்க போனாங்க? இப்படி அனாதைய விட்டுட்டு போயிட்டீங்களே சிஸ்டர். சங்கரபாண்டி, நீ தாராவோட நிழல் மாதிரி கூடவே இருப்ப. இப்ப தாரா இல்லாதது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? ஆனா இப்படி திடீர்னு நம்மளெல்லாம் விட்டுட்டு போவான்னு நம்மளாம் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் கூட எதிர்பார்க்கல. மாரி, மாமா ஃபோன் பண்ணாரா? தாரா அத்தைக்கு பிண்டம் கொடுத்துட்டாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் வீடியோ கால்ல வந்தாருக்கா. திதி கொடுக்க போற இடத்த வீடியோ கால்ல காட்டினாரு. சடங்கு முடிச்சிட்டு கால் பண்றேன்னு சொன்னாரு.
ஹஸ்பண்ட் சார் தான் ஃபோன் பண்றாரு. ஹலோ ஹஸ்பண்ட் சார், ஹலோ மாரி. பிண்டம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் அன்னதானம் பண்ணணும், அதை மறக்காம பண்ணிடுங்க. அதெல்லாம் பண்ணிட்ட மாரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மாரி. சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார், என்ன விஷயம்? அச்சு அசலா தாராமா மாதிரியே இங்க ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? தாராத்த மாதிரி இன்னொருத்தவங்கள பாத்தீங்களா? மாறி போன் ஸ்பீக்கர்ல போடு. இருங்க. ஆமா மாரி, அவங்கள மாதிரியே இருந்தாங்க. உண்மையா தாராத்த மாதிரி இருந்தாங்களா? ஐயோ ஆமா மாரி, பாக்குறதுக்கு அப்படியே தாராமாவே தான். நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா? பேசின மாரி. அன்னதானம் கொடுத்ததுல கடைசியா என்கிட்ட அன்னதானம் வாங்கினதே அவங்க தான். இத வாங்கிக்கோங்கம்மா. அவங்க பேரு மாயான்னு சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து இங்க வரவங்க போறவங்க குடுக்கிற அன்னதானத்தை சாப்பிட்டு தான் வளர்ந்தேன்னு சொன்னாங்க. அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லி எவ்வளவோ கூப்பிட்டேன், வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு. பேசிட்டு பாக்குறேன் அவங்க எங்கேயும் மறைஞ்சு போயிட்டாங்க. நான் தேடி பார்த்துட்டு தான் உனக்கு போனே பண்ற மாதிரி. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட தான் வீட்டுக்கு வருவேன். சூரியமாமா, நான் ஹாசினி பேசுறேன். நீங்க தாராத்த மாதிரியே ஒருத்தங்களை பார்த்தேன்னு சொன்னதை நாங்க எல்லாருமே கேட்டோம் மாமா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தாராத்த மேல உங்களுக்கு பாசம் அதிகம்தான். அதான் அவங்க சாயல்ல இருக்கிற யாரையாவது ஒருத்தங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தாராத்த மாதிரியே தெரிஞ்சிருக்கு மாமா. ஐயோ இல்ல ஹாசினி, நிஜமாவே அவங்க தாராமா தான். அவங்கள மாதிரியே தான் இருந்தாங்க. மாமா, அவங்கள நல்லா பாத்தீங்களா? அத்தை மேல நீங்க அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க. அதான் அவங்க சாயல்ல யார பார்த்தாலும் நீங்க இப்படி சொல்றீங்க. இல்ல ஸ்ரீஜா, நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட தான் வீட்டுக்கு வருவேன். அவங்க அம்மாவோட மறு ஜென்மம். அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே தீருவேன். ஹஸ்பண்ட் சார். மாறி, சூர்யாக்கு தாரா மேல ரொம்ப பாசம் இருந்ததுனால வேற யாரையோ பார்த்து தாரான்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. ஆமா மாறி, கவலைப்படாத. என்னதான் அவங்க என் சிஸ்டர் மாதிரியே இருந்தாலும் நிச்சயமா அவங்க என் சிஸ்டர் ஆக முடியாது. என் சிஸ்டர் போயிட்டாங்க. கடவுளே. மாறி, வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. போ, உன் வேலையை பாரு. என் உள் மனசு சொல்லுது, கண்டிப்பா அது தாரா அத்தையா தான் இருக்கணும். சார், இந்த போட்டோல இருக்க அம்மாவை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. அச்சு அசலா தாராமா மாதிரியே இங்க ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். எப்படி? அவங்க பேசிருக்காங்க, பேரையும் மாத்தி சொல்லிருக்காங்க. எப்படி? அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட தான் வீட்டுக்கு வருவேன். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு.
என்னவா இருக்கும்?